ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம பர்சனல் ஃபைனான்ஸில் பேசிக்கான டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பட்ஜெட்டிங் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. உங்களுக்கு எப்போயாவது மந்த் எண்டில் கையில் காசு இல்லாமல் நிற்கிறப்ப நமக்கு ஒரு 40,000 ருபீஸ் சேலரியாக வருது. அந்த அமௌண்ட்லாம் எங்கே போகுது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ தான் உங்களுக்கான பதிலாக இருக்க போகுது. ஏன்னா உங்களோட பட்ஜெட்டில் எங்கே நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதுலேயும் முக்கியமாக உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு காம்ப்ளிகேட்டடான மேத்ஸ் இல்லை போரிங் லெக்சரர்ஸ் அந்த மாதிரி கொண்டு போகாமல் உங்களுக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸை வச்சு உங்களுக்கு புரிகிற மாதிரி பட்ஜெட்டிங்னா என்ன, அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான பர்சனல் ஃபைனான்ஸ் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனை கொடுக்கும். பட்ஜெட்டுங்கிறது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் மாதம் சம்பாதிக்கிற காசுக்கு ஒரு கரெக்டான பிளான் பண்ணி அந்த மணியை எங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம், எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அட்வான்ஸ் பிளான் போடுறது அப்படிங்கிறது தான் பட்ஜெட்டிங். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மாதம் ஒரு 40,000 சம்பாதிக்கிறீங்க. அதை நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா உங்களோட பதில் என்னவாக இருக்கும்? ஒரு 10,000 ரெண்ட்டுக்கு, 5,000 கிராசரிஸ்க்கு, 2,000 ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு, இல்லை 3,000 சேவிங்ஸ்க்கு, பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ் அப்படிங்கிற நீங்கள் ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பீங்க. இந்த லிஸ்ட்டில் நீங்கள் பட்ஜெட் போடும்போது பட்ஜெட்டுங்கிறது உங்கள் மணியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது கிடையாது. இல்லை உங்களுக்கு நீங்கள் எங்கே செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது பட்ஜெட் கிடையாது. இது உங்களோட மணியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது மீன்ஸ் என்னென்னா, உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் எங்கெங்கே போகுதுன்னு கண்டுபிடிச்சி அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் பட்ஜெட்டிங். அடுத்தது, நமக்கு பட்ஜெட்டிங் ஏன் தேவை? நம்ம பட்ஜெட்டை கரெக்டாக பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்யூச்சர் நமக்கு நல்லாவே இருக்கும். இதில் பட்ஜெட் ஏன் முக்கியங்கிறதுக்கு ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. இதில் ஃபஸ்ட் பாயிண்ட், அவாய்ட் ஓவர் ஸ்பெண்டிங். உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு சேல்ரி எவ்வளோ வரப்போகுது, இந்த மந்தில் சேல்ரி இல்லை மற்ற வகையில் என்ன இன்கம் வரப்போகுதுன்னு நல்லாவே தெரியும். அதை விட நீங்கள் அதிகமாக செலவு பண்ணிங்க அப்படின்னா கொஞ்ச நாளில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கடங்காரனாக போய் நிற்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும். அதை கட்டுறதுக்காக நீங்கள் பர்சனல் லோன் இல்லை கிரெடிட் கார்ட்லேருந்து கார்ட்ஸ் மாற்றி பே பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுவீங்க. அது கண்டிப்பாக உங்களை டெப்ட்டில் தான் கூட்டிகிட்டு போய் நிற்க வைக்கும். ரெண்டாவது, சேவ் மணி. ஏன்னா இனிஷியலாக உங்கள்கிட்ட நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணும்போது ஒரு சின்ன அமௌண்ட் உங்களுக்கு மிச்சமானாலும் அதை சேவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் மந்த் எண்டில் நமக்கு காசு இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை நம்ம கிளியர் பண்ணுறதுக்காகவும் இந்த பட்ஜெட்டிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் மந்தில் நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் எடுத்து வச்சு அந்த பட்ஜெட்டை ரிவ்யூ பண்ணிங்க அப்படின்னாவே நம்ம எங்கெங்கெல்லாம் தேவையில்லாமல் செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். அப்படி எங்கெங்கெல்லாம் நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணியிருக்கோமோ அந்த காசை நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போதே நமக்கு நெக்ஸ்ட் மந்த்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 1,000 2,000 எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்கும். அதை வச்சு நீங்கள் மந்த் எண்டில் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி மந்த் எண்டில் காசு இல்லாமல் ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் எங்கேயாவது பாரோ பண்ணியிருக்கீங்களா? இல்லை அந்த சுச்சுவேஷனை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூவர்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு சிம்பிளான மந்த்லி பட்ஜெட்டை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முதல்ல உங்களுக்கு பேங்க்கில் கிரெடிட் ஆகிற சேல்ரி எவ்வளோ, உங்களோட டோட்டல் சேலரியில் அது எல்லாம் டேக்ஸு டிடக்ஷன்லாம் போக எவ்வளோ சேல்ரி உங்களுக்கு பேங்க்கில் கிரெடிட் ஆகுதோ அந்த சேல்ரி ஃபஸ்ட்டில் நீங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க. அதை எழுதிட்டு நீங்கள் மந்த்து பிஃபோர், இன்றைக்கி தான் 1ஆம் தேதி அப்படின்னா இன்றைக்கி இந்த மந்த்து ஃபுல்லாக நீங்கள் என்னென்ன செலவு பண்ண போகிறீங்க, உங்களோட இம்பார்ட்டண்டான நீட்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எதுக்கு எந்தெந்த செலவுங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணணும். ரைட் பண்ணிவிட்டு இதிலிருந்து உங்களோட பேசிக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு உங்களோட எல்லா எக்ஸ்பென்ஸுமே ட்ராக் பண்ணுங்கள். அதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது, அது மூலியமாகவும் நீங்கள் ட்ராக் பண்ணலாம். ட்ராக் பண்ணுறதுக்கு முக்கியமாக என்னென்னா, உங்களுக்கு நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகும் இல்லையா, ரெண்ட்டு, லோனு, இல்லை ஸ்கூல் ஃபீஸு, இல்லை கிராசரிஸ், பெட்ரோல், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் செலவு பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த ஈவன் 1 ரூபியாக இருந்தாலும் அதை நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணால் தான் உங்களுக்கு மந்த் எண்டில் கிளியரான ஒரு பிக்சர்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் இதில் முக்கியமாக உங்களோட ஸ்பெண்டிங்கை நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணணும். அதில் முக்கியமாக எசென்ஷியல்ஸ்னால் உங்களோட நீட்ஸ் என்ன, ரெண்ட்டு, கிராசரிஸ், டிரான்ஸ்போர்ட், அது எல்லாமே உங்களோட நீட்ஸு.
லைஃப் ஸ்டைலுக்காக நம்ம எவ்வளோ செலவு பண்ண போகிறோம், ஒரு வெளியில் போய் சாப்பிட்றது, இல்லை என்டர்டெயின்மெண்ட் மூவிஸ்க்கு போகிறது, அந்த மாதிரி விஷயத்துங்களுக்காக நம்ம எவ்வளோ செலவு பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம எவ்வளோ செலவு பண்ண போகிறோங்கிறது உங்களுக்கு இதில் கண்டிப்பாக மென்ஷன் ஆகிருக்கணும். இதில் எக்ஸாம்பிளுக்கு எசென்ஷியலுக்காக நீங்கள் ஒரு 60% செலவு பண்ண போகிறீங்க, இல்லை வான்ஸ்க்காக ஒரு 20%, சேவிங்ஸ்க்காக 20% அப்படின்ட்டு நீங்கள் இந்த மாதிரி செலவை பிரிக்கும்போது உங்களுக்கு எந்த கேட்டகரியில் அதிகமாக செலவாகுது, இல்லை நம்ம எங்கே வந்துட்டு கம்மியாக செலவாகுதுங்கிறத ட்ராக் பண்ணிட முடியும். நீங்கள் உங்களோட இப்போ மந்த் ஃபுல்லாக செலவு பண்ணியிருப்பீங்க. இதை வந்துட்டு எக்ஸல்லையோ இல்லை ஆப்லேயோ இல்லை நோட் புக்லேயோ ரைட் பண்ணி வச்சோ நீங்கள் ட்ராக் பண்ணும்போது மந்த் எண்டில் ஒரு 30 மினிட்ஸ் உட்காந்து நம்ம எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், நம்ம மந்தோட பிகினிங்கில் ஒரு பிளான் பண்ணியிருப்போம் இல்லையா, இவ்வளோ தான் செலவு பண்ண போகிறோம் இந்த கேட்டகரிக்கு அப்படின்ட்டு, அதில் எந்த இடத்துல நமக்கு பட்ஜெட் எக்ஸீட் ஆகிருக்கு, இல்லை எந்த இடத்துல வந்துட்டு நமக்கு அதுக்குள்ளேயே செலவு நம்ம பிளான் பண்ணதுக்குள்ளேயே செலவு முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நீ பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு கிளியரான வியூவே கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் மந்த்துக்கு பிளான் பண்ணும்போது நீங்கள் முன்னாடி மந்தோட பட்ஜெட்டை வச்சுட்டு ஸோ இங்கெங்கெல்லாம் நம்ம செலவை கம்மி பண்ணணும், இங்கெங்கெல்லாம் நம்ம சேவிங்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ண முடியும். உங்களுக்கு பட்ஜெட்டு க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு மணி மேப் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். இதை ஒரு டைம் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்யூச்சரில் உங்களோட வெல்த் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணலாம். லைக் வந்துட்டு உங்களோட பிக்கெஸ்ட் சேலஞ்ச் பட்ஜெட்டிங் பண்ணும்போது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன்ஸ் நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுக்குறேன். இது மற்ற வியூவர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.